سماع اللغو وفضول الخبر فانتهوا عما نهاكم عنه وجزروا واعلموا أن الله أمركم بأمر بدأ فيه بنفسه وثنى بملائكته مسبحة لقدسه وثنى بكم أيها المؤمنون من بريد جنهم وإنسه فقال تعالى مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إمام الحرمين وصاحب الهجرتين وعلى آل محمد صلى الله عليه وسلم فيا أيها الراجون منه الشفاعة صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم نور القلب وقرة العين وعلى آل محمد صلى الله عليه وسلم فيا أيها المشتاقون إلى رؤيا جماله صلوا عليه وسلموا تسليما خصوصا منهم ذي العسكري أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعلى زاهد الأنباب الناطق بالصواب أمير المؤمنين سيدنا أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه وعلى جامع القرآن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعلى أسد الله الغالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعلى ولديه السيدين أبي محمد الحسن وأبي عبد الله الحسين رضي الله تعالى عنهما وعلى أمها فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعلى أمين المعلمين عند الله والناس أجمعين الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة واغفر للمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن ينالها التقوى منكم. وقال نبينا صلى الله عليه وسلم إن لكل قوم عيد هذا عيدنا وكما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் உம்மத்தின் மீதும் உண்டாகட்டுமாக. ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் அத்ஹா பெருநாள் நல்வாழ்த்துக்கள். தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும். கனிமிகு ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஒரு புனிதமான நாளில் கொண்டாட்டத்திற்கு உரிய நாளில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த கொண்டாட்டத்திற்கு மிக முக்கியமான காரணியாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் செய்த செயலை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டார். அவர்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டார். அதன் காரணத்தினால் அதற்கு பிறகு வாழையடி வாழையாக வருகின்ற உம்மத்துகள் எல்லாம் அந்த விஷயங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்லர் ரஹ்மான் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதம் முழுக்க செய்கின்ற எல்லா அமல்களிலும் ஒரு மாபெரும் பங்கு இருக்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் இப்படி சொல்லுகிறான், வ தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்னால் வருபவர்களுக்கு அவருடைய புகழை நாம் ஓங்க செய்திருக்கின்றோம், நிலைக்க செய்திருக்கின்றோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புகழை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நான் ஆரம்பத்தில் ஜுமாவிலே நிறைய இது குறித்து பேசியிருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்வான், இது قال له ربه اسلم قال اسلمت لرب العالمين. அவர்களிடத்தில் எந்த விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் சரி, ஏன், எதற்கு, எதற்காக, எப்பொழுது என்று எந்த விதமான காரணங்களும் கேட்காமல் முழுமையாக வழிபட்டவர். அதன் காரணத்தினால் அவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வார், இது قال له ربه اسلم. நபியே, நீங்கள் நினைவு கூறுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக சொன்னால் قال اسلمت لرب العالمين, அகிலத்தின் ரட்சகனே, நான் முழுமையான முறையிலே உனக்கு வழிபட்டு விட்டேன் என்று சொல்வார். எல்லா விதமான சோதனைகளாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் சிறிய சிறிய சோதனைகளை கடந்து தன் மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். அதிலே வெற்றி பெறுகின்றார்கள். அந்த விஷயங்களை குறித்து அல்லாஹ் தஆலா சிலாஹித்து கூறுவார், இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன். நபியே இப்ராஹிமே, இது ஒரு மாபெரும் சோதனை. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், இது ஒரு மாபெரும் சோதனை.
அது சத்தகத் ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமை பாராட்ட அவர்களுக்கு சொல்வான். இதன் காரணமாக இப்படி பறைசாற்றுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா. அடிபணிவதில் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சாதாரண நபியும் அல்ல, ஒரு மாபெரும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒப்பானவர். ஒரு ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து எப்படி அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டுமோ அதனை முழுமையாக ஒரே ஒரு தனி நபராக இருந்து அடிபணிந்தவர் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய புகழை குறித்து ஏராளமான விஷயங்களை பேசியிருக்கிறார். சரியானவர்களே, இதற்கெல்லாம் அடித்தட்டாக அமைவது ஒரே ஒரு விஷயங்கள் தான். அல் குர்ஆன் ஷரீஃபில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஏராளமான விஷயங்கள் பேசுகின்றது. அவர்களை மிகவும் அல்லாஹ் தஆலாவை ஈர்த்த விஷயம் என்று சொன்னால் யா அபதிஃ அல் மா துமர். அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், 86 வயது நிறைந்த ஒரு வயோதிகர் தன்னுடைய சிறிய பிள்ளையிடத்திலே வந்து சொல்லுகின்றார், உங்களை அறுப்பது போன்று கனவு காணுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அடுத்ததாக சொல்வார், யா அபதிஃ அல் மா துமர், உங்களுக்கு அல்லாஹ் என்ன ஏவினானோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இதனை குறித்து நிறைய தஃசீர்களில் வருகின்றது. ஒரு தந்தை தன் மகனிடத்திலே எந்த விஷயங்களை சொல்ல தடுமாறுவாரோ, எப்படி தன்னுடைய கட்டளைகளை ஏவுவாரோ, அந்த விஷயத்தில் எல்லா தந்தைகளையும் தோற்று போகின்ற காலத்தில் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய நேரத்திலே, தடமாறக்கூடிய நேரத்திலே, கட்டுப்படாத நேரத்திலே, உலகில் உள்ளவர்கள் எல்லாம் தோற்று போன நேரத்திலே முதலாவதாக வெற்றி பெற்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு தந்தைக்கும் தன் பிள்ளைக்கும் கட்டுப்படுதல், இருவர்கள், தந்தைக்கு பிள்ளை கட்டுப்படுகின்றார், பிள்ளைக்கு தந்தை கட்டுப்படுகின்றார். இருவர்களும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவுகின்றாரோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் வழிபடுகின்றார். அருமையானவர்களே, இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா மிகவும் நேசிக்கின்றார். எல்லா விதமான குணங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னாலும் கூட அல்லாஹ்விற்காக முழுமையான முறையில கட்டுப்படுதல் என்ற விஷயம்தான் இன்றைக்கு ஹஜ் பெருநாள் நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அவர்கள் கேட்ட 4 துஆ மிகப்பெரிய துஆ, அது இன்றைக்கு பாடமாக இருக்கின்றது. அவர்கள் முதலாவதாக கேட்பார்கள், ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ் எனக்கு கல்வியினுடைய ஞானத்தை கொடுப்பாயாக என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கல்வியை கொடுத்தார். வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு சேர்த்து இருக்க செய்வாயாக என்று இரண்டாவதாக கேட்பார்கள். வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், எனக்கு பின்னால் வருபவர்கள் என்னை உண்மைப்படுத்த வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்பதாக கேட்பார்கள். வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நயீம், அல்லாஹ் சொர்க்கத்தின் வாரிசுகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. இந்த 4 துஆக்களும் இன்றைக்கு நமக்கு தேவையானதாக இருக்கின்றது. இந்த 4 துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்த இந்த 4 துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தான், நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க செய்தான். 5000 வருடங்களுக்கு பிறகும் அவருடைய புகழை குறித்து பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அவர்களை சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்து விட்டார். சரியானவர்களே, எனவே இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான பாடங்களில் ஆக சிறந்த பாடம் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுதல், எந்த விதமான காரண காரியங்களும் இல்லாமல், எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் அல்லாஹ் விரும்புகின்றான், இதுதான் எனக்கு சிறந்தது என்று நாம் கட்டுப்பட்டு விட்டோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு ஒரு அழகிய வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். வல்ல ரஹ்மான் இன்று செய்யக்கூடிய இந்த வாதம் செய்த எல்லா விதமான அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. அருமையானவர்களே, இறுதியாக சில நினைவூட்டல்கள். وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الاعداء. اللهم لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا يا رب العالمين. اللهم انصر اخواننا المستضعفين في فلسطين. اللهم انصر اخواننا المستضعفين في فلسطين. اللهم انصر اخواننا المجاهدين في فلسطين. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. அந்த அளவுக்கு மிக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அமலாக இருக்கிறது. இன்னைக்கு குதுபா ஓதுகிறது கூட வலா யஹதுர் முஸல்லானா என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, குர்பானி கொடுக்க தகுதி இருந்து யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் இந்த ஈது பெருநாளுடைய தொழுகைக்கு திடலுக்கு வர வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அமலாக இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அமலாக இருக்கிறது.
ஒரு ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்கும் பொழுது, ஈதுல் அல்ஹாவிலே அல்லாஹ்வுக்கு பிரியமான அமலை நான் செய்ய வேண்டும், எது எனக்கு சொல்லித்தார்கள் என்பதாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த நேரத்திலே குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது என்பதாக சொன்னாங்க. அப்புறம் மற்ற எந்த அமலுமே அதற்கு ஈடாக ஆகாது என்பதாக சொன்னாங்க. இந்த நாளில குறிப்பிட்ட ஹஜ் மாதத்துடைய 10வது பிறையிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல், மிகவும் சிறந்த அமல் என்று என்பதாக ரசூலுல்லாஹி கேட்கும் பொழுது குர்பானி கொடுப்பதுதான் என்பதாக சொன்னாங்க. ஏன் அதை சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக சொன்னா அதை செஞ்சாங்க. அது நமக்கு சட்டமாக ஆனது. ஆனால் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை ஒரு சமூக நல்லிணக்கமாக மாற்றினார்கள். சமூக நல்லிணக்கமாக, நீங்க ஒரு ஆடை நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது யாரு கொடுக்கிறாரோ அவருக்கு மட்டும் அந்த கை போய் சேரக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மூன்றாக பங்கிட்டு, ஒன்று யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவருக்கும், மற்றொன்று குர்பானி கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கும், மூன்றாவது ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார். முந்தைய காலத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய முந்தைய காலத்துல எல்லாம் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்ன செய்வாங்க சொன்னா, குர்பானி கொடுத்துட்டு அந்த இறைச்சியை கொண்டு போய் ஏதாவது ஒரு மலையில வச்சிருவாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏதாவது ஒரு நெருப்பு கரித்து சென்றுவிடும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே அதை அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், மூன்றாக பிரித்து அதுல இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நமக்கு எடுக்கக்கூடிய பங்குல கொஞ்சம் குறைவு இருந்தாலும் பரவாயில்லை, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பங்கிலே அதிகமாக என்ன செய்ய நீங்க கொடுக்க வேண்டும், அதிலே நீங்கள் குறைவு செய்து விடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா அன்றைய ஒரு தினத்திலாவது ஏழை எளிய மக்கள் இறைச்சியை சமைத்து சாப்பிட்டு அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. ஈதுல் அல்ஹாவிலே இந்த சட்டம். ஈதுல் ஃபித்ர்ல சதகத்துல் ஃபித்ரை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆளுக்கு இவ்வளவு ரூபாய் என்பதாக கணக்கிட்டு நீங்க என்ன அந்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகள் என்ன செய்யாங்க, அரவணைத்து வாழ்ந்தார்கள் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. ஆகவே பெரிய